வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். அப்புறம் என்னப்பா, நல்லா இருக்கியா? உனக்கு என்ன, நீ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்க, நல்லா தான் இருப்ப. ஆனால் நான் அப்படியா? வீடியோவை பார்க்கறதே ஒரு 150 பேர், அதில் 80% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா நான் என்ன பண்ணுறது? உன்னை சொல்லியும் தப்பு இல்லை. என்ன திறந்தாலும் நான் உனக்கு ஜஸ்ட் another யூடியூபர் தானே. நோ வேர்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ஸ்ப்ரிங் சீசனில் வந்த எனிமேஸில் ஒன் ஆஃப் த எனிமையான கைஜூ நம்பர் 8ன்ற எனிமையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எனிமையை பற்றின டாக்ஸ் இப்போ ரொம்பவே அதிகமாக போய்கிட்டு இருக்கிறத கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுலேயுமே நிறைய பேர் நெக்ஸ்ட் ஏஓடின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கண்டிப்பாக எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஏஓடின்னு சொல்கிற லெவலுக்கெல்லாம் அந்த எனிமே கிடையாது. ஏன்னா ஏஓடியோட ரேஞ்சே வேறு. இதோட பேசிக் பிளாட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளமையாக ஷோனனில் அடித்து துவைச்ச ஒரு கான்செப்ட் தான், ஹியூமன்ஸ் வெர்சஸ் மான்ஸ்டர்ஸ். ஸோ இப்படி அடித்து துவைச்ச கான்செப்டையாடா எல்லாருமே ஆஹா ஓஹோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம். ஏன்னா என்ன தான் பழைய கான்செப்டாக இருந்தாலும் அவங்க அதை ப்ரெசென்ட் பண்ண விதம்ன்றது ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ரொம்பவே புதுசாக ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ரொம்பவே ஒரு ஃபனி எலமெண்ட்ஸ்லாம் போட்டு ரொம்பவே பழைய கான்செப்டாக இருந்தாலும் அதை ஒரு அவங்களோட ஒரு ஸ்டைலில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக இதோட மெயின் கேரக்டர், இதோட ப்ரோட்டகனிஸ்ட்டை பற்றி சொல்லியே ஆகணும். எப்போவுமே ஒரு ஷோனனில் இந்த மாதிரி மான்ஸ்டர் வெர்சஸ் ஹியூமன்ஸ்ன்ற கான்செப்டில் இருக்க ப்ரோட்டகனிஸ்ட்லாம் எடுத்து பார்த்தோம்னா, அந்த மான்ஸ்டர்ஸை எதுக்குறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். அந்த டீம்லேயே இருக்கிறதுலே நம்ம ஹீரோ தான் ஒரு வீக்கான ஆளாக இருப்பார், இல்லை ரொம்ப யங்கான ஒருத்தராக இருப்பார். பட் இந்த கதையில் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அதுவுமே எப்போவுமே இந்த மாதிரி கான்செப்ட்லலாம் அந்த மான்ஸ்டரை போட்டு தள்ளதுக்கப்புறம் அடுத்த மாஸ்டர் எங்கடான்னு தேட போயிடுவானுங்க. பட் இங்கே பார்த்தோன்னா அந்த மான்ஸ்டர் செத்ததுக்கப்புறம் அதோட டெட் பாடியை எப்படி க்ளீன் பண்ணுறானுங்க, அதை எப்படி அங்கே டிஸ்போஸ் பண்ணுறானுங்கன்ற லெவலுக்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போதே ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. அதோட நம்ம ப்ரோட்டகனிஸ்ட்டுமே அதில் வேலை செய்கிற ஒருத்தர் தான். அதாவது மொபைல் ஸ்போர்ட்ஸ்லேருந்து வந்து அந்த மான்ஸ்டர்ஸை கொன்னதுக்கப்புறம், அதாவது அந்த கைஜியை கொன்னதுக்கப்புறம் அந்த டெட் பாடியை க்ளீன் பண்ணி அதை கட் பண்ணி அதை அங்கே டிஸ்போஸ் பண்ணுற வேலையை தான் நம்ம ப்ரோட்டகனிஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. அதுலேயுமே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஷோனன் அனிமேஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா அதோட ப்ரோட்டகனிஸ்ட் எப்படியுமே ஒரு டீனேஜர் பையனாக தான் இருப்பான். பட் இங்கே நம்மளோட ப்ரோட்டகனிஸ்ட் காஃப்காவை பார்த்திங்கன்னா அவரோட ஏஜ் 32. அதுவுமே பார்க்கும்போது நல்லா இருக்கேடா, புதுசாக பண்ணியிருக்கீங்களேன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த அனிமையை பார்த்தோன்னா டீமன் ஸ்லேயர் இல்லாட்டி ஜுட்சு கைசன்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கோம். மான்ஸ்டர்ஸ் வெர்சஸ் ஹியூமன்ஸ்ன்ற மாதிரி தான் போகும். பட் அந்த கைஜு வந்து நம்ம ஹீரோ உடம்புல போனதுக்கப்புறம் அந்த நம்ம ப்ரோட்டகனிஸ்ட்டே ஒரு கைஜுவை மாறிடுவார். அப்போ தான் ஒரு எனிமே ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு, அதாவது அட்டாக் ஆன் டைட்டன். ஆமாம், அட்டாக் ஆன் டைட்டனோட சாயல் அப்படியே இங்கேயும் இருக்குது. பட் அது ரொம்ப ஒரு ஃபன்னி எலமெண்ட்டாக கொடுத்தது இங்கே ஒரு ரொம்ப ஐகானிக்காக இருக்குது. அதாவது அட்டாக் ஆன் டைட்டனோட ஃபஸ்ட் 2 சீசனுமே ஒரு ஃபன்னான, அதாவது நம்ம எரன் டைட்டனாக மாறினதுக்கப்புறம் அவனை பார்த்து பயப்படாமல் அவனை வச்சு ஃபன் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்குமோ அது தான் இந்த 11 எபிசோட்லேயுமே காட்டியிருந்தாங்க. ரொம்ப ஃபன்னாக போகும். அவன் கைஜுவை மாறினதுக்கப்புறமே நானும் சரிடா இவன் யாருன்றதை மற்றவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே ஒரு 4 எபிசோட் போயிடும்ன்ற மாதிரி பார்த்தா அடுத்த சீன்லேயே அவனை வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பானுங்க. அதே மாதிரி கேரக்டர்ஸை பார்த்தோம்னாலுமே ஏஓடியில் வர நிறைய கேரக்டர்ஸை ஞாபகப்படுத்துகிற மாதிரியான கேரக்டர்ஸ் தான் இங்கேயுமே இருக்குது. உதாரணத்துக்கு மிகாசாவாக இருக்கட்டும், லீவே அக்கர்மேனாக இருக்கட்டும், இவங்களோட ஒரு ஃபன் வெர்ஷனான ஒரு கேரக்டர்ஸ்ன்ற மாதிரி 2-3 கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது இந்த அனிமேல வந்த கேரக்டரில் அந்த மாதிரி மேட்ச் பண்ணி பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஏஓடியில் அவனுக்கும் அம்மா சாகும்போது ஒரு சீன் வரும், அந்த மாதிரி ஒரு சீனுமே இங்கேயுமே கொடுத்துருந்தாங்க. அதையுமே ஒரு ஃபன்னான எலமெண்ட்டை சேர்த்து ரொம்ப ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பார்த்த வரைக்குமே ரொம்பவே ஒரு ரிஃப்ரெஷிங்காக, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அந்த அனிமே ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த அனிமே கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டு வர்றதுக்கு அதுதான் ஒரு ரீசனாக இருக்கும். மற்றபடி ஏஓடி நெக்ஸ்ட்டு ஏஓடின்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஏஓடியோட ஒரு ஃபன் வெர்ஷன்
ஏஓடியை ஃபன்னாக எடுத்திருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் கைஜு நம்பர் 8. அதாவது இப்போதைக்கு அப்படி தான் போய்கிட்டுருக்கு. ரொம்பவே நல்லாவுமே இருக்குது. அதே மாதிரி அனிமேஷனுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக்குமே ரொம்பவே நல்லா இருக்குது. ஓப்பனிங் தீமாக இருக்கட்டும், எண்டிங் தீமாக இருக்கட்டும், அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்பவே ஐகானிக்காக மனசில் நிற்கிற மாதிரியெல்லாம் இல்லை, பட் கேட்குறப்போ நல்ல வைப்பாக இருக்குது. அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், தமிழ் டப்பில் இந்த அனிமே நல்லா இருக்குதான். நான் தமிழ் டப் பார்க்குறதில்ல, பட் பார்க்குற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க தமிழ் டப்லேயுமே அந்த ஜோக்ஸ்லாம் கனெக்ட் ஆகுது, நல்லா பண்ணியிருக்கான்னு. அது கேட்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ தமிழ் டப்பில் பார்க்குறவங்களுமே பார்க்கலாம், நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்துருந்தா சொல்லுங்கள், நல்லா இருக்கேன் நான். மற்றபடி அதோடய மைனஸ்ன்னு சொல்ல போனால் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பெருசாக எதுவும் மைனஸுமே இல்லை. எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. சில பேருக்கு இந்த மாதிரி ஆக்ஷன் அட்வென்ச்சர் அனிமேஸ்லாம் இந்த மாதிரி ஃபன்னாக கொண்டு போகிறது ஒரு மைனஸாக தெரியலாம், பட் எனக்கு அப்படி இல்லை. எனக்கு கனெக்ட் ஆச்சு. எனக்குமே இந்த டார்க் டோனில் இருக்க அனிமேஸ் பிடிக்கும் தான், பட் இந்த அனிமே சம்திங் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதை ப்ளேஸ் பண்ண அந்த சிச்சுவேஷன்ஸுமே அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சிருந்துச்சு. அதெல்லாமே ரொம்ப நல்லா கனெக்ட் ஆச்சு. மற்றபடி இப்போதைக்கு பார்த்தோன்னா ஒரு ஃபன்னான ஒரு ஸ்டோரியாக தான் கொண்டு போகிறாங்க. பட் அந்த கைஜு காஃப்கா ப்ரொசஸ் பண்ணும்போது ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறதா இருக்கட்டும், அதோட இந்த கைஜு அடிக்கிறதுக்குன்னே டிஃபென்ஸ் ஆர்மின்னு ஒன்று இருக்குது. அவங்க யூஸ் பண்ணுற சூட்ஸ் எல்லாமே இந்த கைஜுவில் இருந்து க்ரியேட் பண்ணது, அதாவது அந்த கைஜுவோட செல்ஸ்லேருந்து க்ரியேட் பண்ண மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த சூட்ஸுக்குமே ஒரு தனி வீல் இருக்க மாதிரி, அதுக்கு ஒரு தனி மைண்ட் இருக்க மாதிரியெல்லாம் ஃபோர்ஷேடோ பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே ஃப்யூச்சர் ஸ்டோரிஸில் ப்ளே பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாக போகிற மாதிரி தான் தோணுது, பட் பார்க்கலாம். வர எபிசோடில் ரொம்பவே டீப்பாக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்களா, இல்லாட்டி இதே மாதிரி ஃபன்னாக கொண்டு போகிறாங்களான்னு பார்ப்போம். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த அனிமேவே எவ்வளோ டீப்பாக கொண்டு போனாலுமே அதில் அந்த ஃபன் எலமெண்ட்டோட கொண்டு போனால் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஏன்னா இந்த அனிமேக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது, நிறைய அனிமேஸ்க்கு அது ஒர்க் அவுட் ஆகாது, பட் இங்கே அது ஒர்க் அவுட் ஆச்சு, நிறைய பேரோட கனெக்ட் ஆச்சு. ஸோ எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. ஸோ பார்க்கலாம் வர எபிசோட்ஸில் ஸ்டோரிஸ் எப்படி ரொம்ப டீப்பாக கொண்டு போகிறாங்களா, இல்லாட்டி இதே மாதிரி ஃபன்னாக கொண்டு போகிறாங்களான்னு பார்ப்போம். ஸோ தட்ஸ் இட் கைஸ், இது ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ வீடியோ தான். ஸோ நெக்ஸ்ட் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் கூடிய சீக்கிரம். until then பீஸ். அந்த மொமெண்ட்டில் உங்களுக்கு வந்து சோறுதான் திங்கிறியா இல்லை பியல் திங்கிறட பேப்புண்டமாவனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உமி பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்?